தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. எனன்பு மகர ராசி நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், பிள்ளைகளுக்கும், பெரியோர்களுக்கும், இன்னும் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகர ராசியோடைய நிகழ்காலம் எப்படி இருக்கு, அடுத்தது 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா உடனே எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கத்தான் பிறந்தோமா? அப்போ மனுஷ வாழ்க்கைலாம் இப்படிதான் இருக்குமா? நமக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது நடக்குமா? ஆனா பார்க்கும்போது தெரியலையே. நமக்காக மட்டுமே ஒவ்வொரு பிரச்சனையும் வர்றது மாதிரி, நமக்காக மட்டுமே ஒவ்வொருத்தனும் வந்து சேர்றது மாதிரி, நமக்காக மட்டுமே பிரச்சனைய டிசைன் பண்ணி வச்சது மாதிரியே இருக்கு. இவ்வளவு கஷ்டம் துன்பம்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்தா என்னதான் பண்றது? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? குழந்தை குட்டிங்கெல்லாம் பெற்றுக்கிட்டு ஒரு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியலையே அப்படின்னு பல கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா 7.5 வருஷம் அடியோ அடின்னு அடிச்சு வச்சிருக்கோம் இந்த 7.5 சனி. வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ன நடக்குது? இப்பதான் உங்களுக்கு அந்த கடைசி நேர ஒரு மருத்துவம் செய்யறத செய்யறோம், இதுக்கு மேல ஆண்டவன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் என் நண்பு மகர ராசி நண்பர்களும், தோழிகளும், உறவுகளும் இருக்கீங்க. இந்த நேரத்துல தான் அந்த மருத்துவத்தை கொண்டு வருகிறார். யாரு? சனி பகவான் மருத்துவராக வருகிறார். டாக்டர் சொல்லுவோம்ல, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க அப்படின்னு. அந்த கடவுளாகவே வருகிறார் சனி பகவான். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் அந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நம்ம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை? கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறைவனுடைய அந்த டிசைன் நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார்.
12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுனா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு. இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் ஒரு வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதான் இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க, வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான். அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்க பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் மருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் இந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க, அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும், கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால இப்ப நீங்க போர்ல இருக்கீங்க. போர்ல ஒரு வழக்கு மொழி இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷ்ல. குவார்ட்டர்ல நோ கார்ட்டர், உடனே உங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்கே இருக்கு. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம்.
அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும்? இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும்? ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும்? நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்சவங்க முன்னாடி வாங்கலான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. அதனால கெத்தா நின்று பிரச்சனைகளை சந்திச்சு போராட போறீங்க. நம்ம மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சனியிலிருந்து பரிபூரணமா விடுதலை ஆகி வெளில வரீங்க. 7.5 வருஷம் ஜெயில இருந்த மாதிரி தான். எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன்றும் கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில திருவிளையாடலை நடத்திட்டு கொடுமை பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு அல்லது அடாவடித்தனமா இருந்துட்டுலாம் நீங்க இந்த கஷ்டங்களை அனுபவிக்கல, இந்த ஜெயிலுக்கு போகல. உங்களுடைய நல்ல மனசுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு செஞ்ச உதவி ஒரு நேர்மையா ஒரு நல்லவங்களா இருந்ததால குடும்ப பாரத்தை சுமந்ததால இப்படியான 7.5 வருஷம் ஜெயில் மாதிரி உங்க வாழ்க்கைய பறி கொடுத்திருக்கீங்க, பணயம் வச்சிருக்கீங்க. மிகப்பெரிய போர்ல இறங்கி வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டு நான் வெளியில வர முடியல, நான் ஜெயிக்கலனா அப்புறம் யார் ஜெயிப்பா? இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உயிரே போனாலும் என்கிட்ட இருக்கு. அந்த கடைசி நொடியில ஏன்னா பிழைக்கிறதுக்கு 99.9% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. ஆனா 1% இருக்குல்ல, 0.1% இருக்குல்ல, அந்த 1% உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. புதுசா பிறந்து ஒரு அவதாரம் எடுத்தது மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்த போறீங்க. 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வர வைக்க போகிறார். இதுக்கு மேல அவசரப்பட மாட்டீங்க, இதுக்கு மேல வேகமா இருக்க மாட்டீங்க. எதுலயும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் சிந்தனை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், மிக முக்கியமா அனுபவம் இருக்கும். பெரிய ஞானி மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருவீங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமா ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3வது வீட்டுக்கு போய் அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெற வைக்க போகிறார். அவர் போயிருக்கிறது எங்க தெரியுமா? முயற்சி ஸ்தானத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு. நீங்க ஆசைப்பட்ட அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றத்துக்காக போயிருக்காரு. ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்த மனக்குமரல்கள் இருக்குல்ல உங்க மனசுல, அதெல்லாம் இனிமே வெளிப்படும். ஒரு வருத்தம், ஒரு துன்பம், ஒரு துயரம், மனக்கசப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறத பாப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் இனிமேதான் உங்களுக்கு. சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இது வரைக்கும் எண்ணத்தை கிழிச்சோம், இனிமே என்ன கிழிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காகவே ஒரு அருமையான வாழ்க்கை முறைய சனி பகவான் உருவாக்கி ஒரு அனுபவமா உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே பெருசா உங்களுக்கு தெரியாது. நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவீங்க, நான் பார்க்காத வேலையா அப்படின்னு சொல்லுவீங்க, நான் ஏறாத அலுவலகமா, நான் செய்யாத வியாபாரமா, இப்படின்னு நிறைய விஷயங்களை அனுபவிச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியான ஒரு சிந்தனை தான் உங்களை இந்த 2.5 ஆண்டுகள் உங்களை தூக்கி நிறுத்த போகுது. ஏன்னா இது வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருந்தாரே தவிர குடும்பத்தை வச்சு செஞ்சிருப்பார். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையா? எல்லாருக்குள்ளாரையும் ஒரு போட்டி, எல்லாரும் நீயா நானாங்கிற ஒரு வெளியில பார்க்காத போரெல்லாம் வீட்டுக்குள்ளார நடந்திருக்கும். வீட்டுக்குள்ளார அரசியலே நடந்திருக்கும். கூட பிறந்தவங்களாச்சே, கட்டின கணவனாச்சே, கட்டின மனைவியாச்சே, பெத்தவங்களாச்சே அல்லது பிள்ளைகளாச்சே, அப்பா அம்மாவாச்சே, இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க. இது எல்லாமே சனி பகவானுடைய திருவிளையாடல். ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல தோக்கணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும். அப்பதான் அதை பத்தின தேடல் நிறைய இருக்கும். அதை பத்தின சந்து பொந்தெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியும், மனுஷன் செய்யற சேட்டைகளை தெரிஞ்சிக்க முடியும். எந்த இடத்துல அடிப்பாங்க, எந்த இடத்துல நம்ம தாங்கிக்க முடியும், எந்த இடத்துல தாங்காம நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது, அத்தனை விஷயங்களையும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்திருக்கும். 2ஆம் வீட்டுல இருந்து கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியில. அந்த மாதிரி சுகத்தை தேடி நீங்க எங்க போனாலும் அந்த சுகம் கெட்டிருக்கும், அதுக்கு தடை வந்திருக்கும். கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். நிலத்தை அடகு வச்சிருப்பீங்க, வீட்டை அடகு வச்சிருப்பீங்க, வீட்டுல உள்ள பொருட்களை அடகு வச்சிருப்பீங்க. கடன் தலைக்கு மேல பெரிய பாரமா இருந்துகிட்டு இருக்கும். இருந்த இடத்த வித்திருக்க கூட சான்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க.
ஒரு அற்புதமான காலகட்டம். எதையெல்லாம் இழந்தீங்களோ, அது இடமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், உங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி, பெரும் மூச்சு விடுறது மாதிரி இந்த காலகட்டம் வருது. அதோட அவரு பார்த்த அடுத்த இடம் எது தெரியுமா? 8வது வீட்டை பார்த்தார். எந்த வீடு? இப்படியா நடக்கிறது? இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமா? திடீர் விபத்து நடந்திருக்கும், திடீர் வீண் பழி சுமந்திருப்பீங்க, அவமானம் வந்திருக்கும், வேலையை விட்டுருப்பீங்க, வீட்டுல இருந்தே சண்டை வந்திருக்கும். வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன், வேலைக்கு போகலன்னா சொல்றேன், எங்க போனாலும் பெரிய அரசியல் நடக்குது, ஒரு மரியாதை கிடைக்கல, உழைப்ப உறிஞ்சதான் பாக்குறாங்களே தவிர சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உழைக்காதவங்களா? மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் உழைப்புக்காகவே பிறந்தவர்கள். இந்த உலகத்துல உழைப்பு அப்படின்னா மகரம்னு அர்த்தம். ஏன்னா சனி பகவான் யாரு? உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர். உழைப்புக்கு காரகமே சனி பகவான் தான். அதனால நான் உழைக்கல அப்படின்லாம் சொல்லல. உழைப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, தொழில் அமையல, இடைஞ்சலாவே இருக்கு, தடையாவே இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு வீட்டுல நீங்க ஒரு பக்கம் சண்டை போடுறதா அழுவுறதா தெரியாம உட்காந்துருப்பீங்க. எந்த நேரமும் திட்டு தான் வீட்டுல. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஓங்கி 2 அறை விடலாமான்னு இருக்கும். ஆனா என்ன பண்றது? விட்டுட்டு எங்க போறது? மறுபடியும் அவங்கள்ட்ட தான் சாப்பிட்டாகணும். அவங்க தான் நமக்கு உதவி பண்ணி ஆகணும். கூட பிறந்த உறவாச்சே, அல்லது கட்டின உறவாச்சே, பெத்த உறவாச்சே, பிள்ளையாச்சே, இப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அவமானப்படுத்தி இருப்பாங்க வேலையில. வேற வழியே இல்லை, கொன்னு போட்டாலும் இந்த வேலைக்கு நான் வந்துதான் ஆகணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வெளியே பிடிச்சி தள்ளி இருப்பாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த அலுவலகத்தையே சுற்றி சுற்றி, அந்த மேனேஜரே சுற்றி சுற்றி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு விடா குறையா என்ன பண்றது? விட முடியல அந்த வேலையை, அந்த தொழிலை. அவமானம். ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டியதா இருக்கு, என்னென்னலாம் பட வேண்டியதா இருக்கு. ஜெயிக்க வேண்டாம் ஐயா, வாழணுங்கிறதுக்காக, ஒரு நாள் கௌரவமா வாழணுங்கிறதுக்காக படாத துன்பம் இல்லை, அவஸ்தை இல்லை. 5 அறிவு ஜீவன் மாதிரி வாழ்க்கையை ஓட்டி இருப்பீங்க. ஏன்னா 5 அறிவு ஜீவன்லாம் கஷ்டப்படுத்துவாங்க. வாய் இருந்தா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கும். அந்த மாதிரி தான் வாய் இருந்தும் உங்களால கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு திணற இருப்பீங்க. ஆனா திறமையை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன், உழைப்பால் உயரக்கூடியவர்கள். என் அன்பு மகர ராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களை மாதிரி உங்க ராசியில உள்ளவங்க யாராவது நல்லா இருந்தாங்க, ஒரு கோடீஸ்வரனா இருந்தாங்க, கௌரவத்தோட வாழ்ந்தாங்கன்னா கேளுங்க. உங்களை விட மோசமான சூழ்நிலையில இருந்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கே காரணம் எவனாவது ஒருத்தர் சீண்டி விட்டுருப்பான், எவனாவது அவமானப்படுத்தி இருப்பான், எவனாவது விரட்டி அடிச்சிருப்பான், தன்னந்தனியா நின்றுப்பாங்க, அனாதையா நின்றுப்பாங்க. அவங்க கதையை கேட்டாலே உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். ஏன்னா அவமானத்தின் மூலியமா, ஒவ்வொரு நிமிஷத்தின் தோல்வி மூலியமா அவங்க மேலே ஏறி வந்திருப்பாங்க. அவமானத்தையும் தோல்வியையும் அசிங்கங்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் இழப்புகளையும் வேதனையும் படிக்கல்லா வச்சு அதில் ஏறிட்டு வந்துருப்பாங்க. அதனால துவண்டு போயிடாதீங்க. இன்னைக்கு நீங்க எந்த வயசா இருந்தாலும் சரி, 15 வயசா, 25 வயசா, 35 வயதா, 45 வயதா, 85 வயதா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான காலம் இனிதான் ஆரம்பம். என்ன அனுபவிச்சிட்டீங்க. பல காயங்களை பட்ட சிங்கம் மாதிரி முடங்கி கிடந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? இனிமேதான் வேட்டையாட போறீங்க. நோக்காற்றர் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இறங்கி என்ன செய்ய போறீங்க? வாழறதுக்காக சாவுற அளவுக்கு போராட போறீங்க. 10வது வீட்டுல சனி பகவான் பார்வைப்பட்டு லாபம்லாம் குறைஞ்சிருக்கும், லாபமே வந்திருக்காது. வர பணம் கைக்கு வந்து சேராது. தொழில கடன் தான் வச்சிருப்பாங்க. கடன் வச்சிருப்பாங்க, நீங்க கடன் வாங்கி தொழில் நடத்திருப்பீங்க, வியாபாரம் பண்ணியிருப்பீங்க. வேற வழியில விட்டுருக்க முடியாது. கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டமாயிருக்கும். கடன் வாங்கி வேலைக்கு போயிருப்பீங்க, அரசு வேலைக்கு, ஏமாத்திருப்பாங்க. வாங்கின பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. இங்கதான் கடன் தலைக்கு மேல இருக்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிம்மதியா அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனா இனிமேதான் உங்க ஆட்டமே ஆரம்பம். இதுக்கு மேல நீங்க தொட்டு பாருங்களேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனைக்கும் பயப்படாதீங்க. முன்னாடி மாதிரி அப்படி நின்று பாருங்க. அது தானா அதனுடைய வீரியம் குறைஞ்சி உங்க காலடியில விழும். அத்தனை அதிர்ஷ்டமும் அத்தனை யோகத்தையும் அனுபவிக்க போறீங்க. வாக்குஸ்தானத்துல ராகு இருக்காரு. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே கண்ணீர் கண்ணீர்னு தெரிக்க போகுது. ராகு இருந்தா என்ன தெரியுமா செய்யும்? என்ன செய்யும்? ஏதேதோ பேசியிருக்கோம், ஏதேதோ சண்டை போட்டிருக்கோம், வாயாலே கெட்டிருப்பீங்க. இப்ப அந்த வாய்க்கு ஒரு பூட்டை போடுங்க. உங்களுடைய செயல் பேசணும், முடியலன்னா உங்களுடைய கை பேசணும், கால் பேசணும். விஜயகாந்த் மாதிரி வாய் இனிமே பேசக்கூடாது. இங்க கெட்டு போனதே பிரச்சனைக்கு காரணமே வாய் தான். கொஞ்சம் லாக் பண்ணுங்க. ராகு இருக்காரு. எங்கேயாவது எதையாவது பேசி மறுபடியும் நம்மள சிக்கல கொண்டு போய் விட்டுருவார். உதவின்னு கேட்டு வந்தா யாம் இருக்க பயமேன், நீ ஏன்டா மச்சான் கவலைப்படுற, உனக்கு எத்தனை லட்சம்டா வேணும் அப்படின்னு வாயை விட்டு மாட்டிப்பீங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும்ப்பா, இந்த உடனே வரேன், ஐடி கார்டு எடுத்துட்டு அப்படின்னு கிளம்பிடுவீங்க. அந்த வாய் ஒரே ஒரு உதவி பண்ண, கொஞ்சம் கடன் வாங்கி கூட, இந்த நான் கேட்டா யாரு கொடுக்காம இருப்பாங்க? நான் யாரு?
நீ எங்கே கேளு, நான் கேட்டு தரேன், வாங்கி தரேன். 2-3 மாசம் வட்டி வரும், அதுக்கப்புறம் வட்டி வராது. அப்புறம் தலைவர் கட்டிட்டு இருப்பார். இப்படி அத்தனை பிரச்சனைகளையும் வாயால சந்திச்ச என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுட்டு கையை காலை நல்லா உதறிக்கிட்டு ரெடியா இருங்க. வாய் பேசக்கூடாது, கையும் காலும் தான் இனிமே பேசணும். தைரியமா துணிஞ்சு அடிங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுடைய 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்காரு. எதிரி ஸ்தானத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் அவர் பார்த்துப்பாரு. பகை வீட்டுல இருக்காருங்க. இதுக்கு மேல பகைவர்களை குருவும் சனியும் பார்த்துக்க போறாங்க. அது எங்க இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ளாரே இருந்தா சொல்லிடுங்க. இதுக்கு மேல என்னுடைய முயற்சி, என்னுடைய வேலை, என்னுடைய செயல் எல்லாமே கொஞ்சம் அதிரடியா இருக்க போகுது. யாரும் குறுக்க வராதீங்க, யாரும் தடை போடாதீங்க, யாரும் வீணும் இழுக்காதீங்க. நான் பேச மாட்டேன். எப்படி? நான் பேச மாட்டேன், அமைதியாகவும் போக மாட்டேன். ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை அடிப்பேன், உதைப்பேன். இதுக்கு மேல என்னை எதிர்த்து செயல்படுறதோ அல்லது எனக்கு தடை போடுறதோ இனிமே வச்சுக்காதீங்க. ஏன்னா ஊர்ல எதிர் இருந்தா கூட ஒரு கை பாத்திரலாம். ஆனா வீட்டுக்குள்ளாரே இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால அடாவடிலாம் பண்ணிடாதீங்க. வேற வழி இல்லை. பயத்தை காட்டுங்க, கை வைக்காதீங்க. நீங்க யாரு அப்படிங்கிற உங்களுடைய குணத்தை காட்டுங்க. ஆனா கை வைக்காதீங்க. அது பாவம். யார் மேல கை வச்சாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கை வச்சாலும் பாவம், திட்டினாலும் பாவம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குங்க. நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும். யாருக்கும் சாபம் விடாதீங்க. இல்லைன்னா மௌனமாக போயிடணும். எங்கேயோ பேசிகிட்டு இருங்க, எங்கேயோ கத்திக்கிட்டு இருங்க. குடும்பத்தில் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா மௌனமாக போயிடுங்க. சில நேரத்தில் என்ன செய்யும், குடும்பத்தில் உள்ளவங்க ஓர பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் ராகு இருக்கார். இனிமேல் தான் சோதிப்பாங்க, இன்னும் அதிகமாக சோதிப்பாங்க. அதனால் எதையும் கண்டுக்காம உங்களுடைய கவனம் மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கணும், தொழிலில் இருக்கணும். ஏன்னா வேலை போயிடுச்சு, இல்லைன்னா வேலை போக போகுது. ஏன் வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல வேலை வரப்போகுது, இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கிற வேலை போக போகுது. தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டாகுங்க. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம். இது வரைக்கும் ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன செய்ய போறீங்க? இனிமே உங்க விருப்பப்படி படிக்க போறீங்க, படிப்பவே மாற்ற போறீங்க. இப்படி எல்லா விதமான மாற்றங்களையும் என் அன்பு மகர ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. அதனால தான் சொல்றேன், எதிர்ப்பு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தான் யமன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும், உங்கள் பக்கம்தான் வெற்றி இருக்கும், உங்கள் ஆயுதம் தான் வலிமையாக இருக்கும். அடித்து தூள் கலப்புங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. அதாவது நிறைய பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒன்று செய்வாங்க, டக்கு 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 டக்குன்னு மேலே போயிட்டே இருப்பாங்க. வருமானம் நிறைய வரும், சொத்து நிறையா சேரும். நம்மலாம் பார்ப்போம், என்ன எப்படி தான் இந்த மாற்றம் இவங்களுக்கு வருதுன்னே தெரியலையே அப்படின்னு அசந்து போயிடுவோம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏளனமாக பேசுன, இழிவாக பேசுன, ரொம்ப கேலி கிண்டல் செஞ்ச அத்தனை உறவுகளுடைய தலையில கொட்ட போறீங்க, திருப்பி கொடுக்க போறீங்க. உங்களை அழுத்த நினைச்ச, உங்களை கெடுக்க நினைச்ச அத்தனை உறவுகளுக்கும் பதிலடி கொடுக்க போறீங்க. அதனால என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு 10 வருடம் மிகப்பெரிய அற்புதமான பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய, கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேரை பார்த்துருப்போம், ஒரு 10 வருஷம் நல்லா கீப்பில் இருப்பாங்க, 10-15 வருஷம். அதுக்கப்புறம் அப்படியே டல்லாகிடுவாங்க. புத்திசாலிகள் அந்த 10-15 வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பாங்க. அதுபோல் இந்த காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம். 7.5 சனி போயிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 வருஷம் உங்களுடைய மிக பிரம்மாண்ட காலம். பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். குடும்பத்தில் இனிமேல் நீங்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இனிமேல் தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பும். மனப்பாரமே நீங்கிடும். ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க, நல்ல வழி கிடைக்கும், நிறைய ஐடியா கிடைக்கும். உங்கள் மனசும் உடலும் புத்துணர்ச்சியோட செயல்படும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, உண்மையாக கூட இருக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. குடும்பத்தில் உங்க கூட புரிஞ்சுக்கிட்டு கூடி சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அடித்தாலும் அணைச்சாலும் கணவனாச்சே, மனைவியாச்சே, பிள்ளையாச்சே, பெற்றோர்களாச்சே அப்படின்ட்டு உங்களுக்காக சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. பல மன கஷ்டங்கள்லாம் தீரும். உங்கள் மேலே அக்கறை அதிகமாக வரும். அன்புன்னா என்ன, அதிகாரம்னா என்ன, உரிமைன்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வருத்தப்பட செஞ்சவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சவங்க எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இல்லைன்னா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடித்து விரட்டுவீங்க. காலம் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மி. உங்களுக்கான வாய்ப்பு வந்தாச்சு, பயன்படுத்திக்கிங்க. நிறைய வாய்ப்புகளை தேடுங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயம் பண்ணுங்க, கடவுளை மறந்துருக்கலாம், கடவுளை வெறுத்திருக்கலாம், இனிமே கோவிலுக்கே போக மாட்டான்னு முடிவு கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடவுள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. நம்மளை
கஷ்டப்படுத்துறதும் கடவுள் தான், கட்டி அணைக்கிறதும் கடவுள் தான். கஷ்டப்படுறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம், பாடம் கற்றுப்போம், அனுபவம் அதிகம் கிடைக்கும். ஏன்னா ஜெயிச்சவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கு. ரொம்ப அதிக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்களாம் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு உயர்ந்த மனிதர்களை பாருங்க, உழைப்பால் உயர்ந்தவர்களை பாருங்க. ஊரடிச்சு உலையில போடுறவங்கள எடுத்துக்காட்டா நினைச்சுக்காதீங்க. உழைப்பால் உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்தவங்க தெரியும். ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்து ஜெயிச்சு இருப்பாங்க, வெற்றி கொடியை நாட்டிருப்பாங்க, புகழ் அடைஞ்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்து தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க. பிரச்சனை தீரணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் வேணும். கிடைக்கிற அதிர்ஷ்டம் பெருசா கிடைக்கணும் அப்படின்னா இறைவனுடைய ஆசி வேணும். ஆன்மீக சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்குங்க, நிறைய யோசிங்க. ஏன்னா யார் தான் கஷ்டப்படலை, யார் தான் தோல்வி அடையலை, ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சிப்பீங்க. எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு உங்களுக்கான அதிகாரத்தை, உங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட முயற்சி பண்ணுங்க. இது அரசியல் காலம், ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள்லாம் பல தோல்விகள் அடைஞ்சாலும் இங்கே வெற்றியை பெற்றே வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில். மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்னாகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, செயலிழந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவர் முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். எப்படி? நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடம் அற்புதம். அதாவது நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் அவர் முடிவு பண்ணிருக்கிறார். அதாவது இருக்கிற சனி எங்கே இருக்குது அப்படின்னா பாதச்சனி முடிஞ்சு சகாய சனிக்கு வந்திருக்கிறாரு. சகாயம்னா என்ன? ஒரு நண்பன் மாதிரி நம்ம கூட எல்லாத்துலேயும் இனிமே துணை நிற்க போறாரு. கவலைப்படாத உறவே, கவலைப்படாத. இது வரைக்கும் கொஞ்சம் விலகி இருந்தேன், கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருப்பேன், கண்டும் காணாமல் இருந்திருப்பேன்,
ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் அல்லது முன்ஜென்ம வாழ்க்கை அப்படி இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிக்கிட்டேன், வேற வழியே இல்லாம உங்களுக்கு அந்த கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரு பாடம் தான், இதுக்கு மேல உங்களுக்கு காட்டக்கூடிய வழி ரொம்ப அற்புதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல வராரு. ஆனாலும் பல நல்ல விஷயம் நடந்தாலும் சில விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எனது மகர ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க, கவலைப்படாம ஏதாவது செய்வாங்க, துணிச்சலா ஏதாவது செஞ்சு பிரச்சனையில கொண்டு வந்து விடுவாங்க, காதலிப்பாங்க, லவ் பண்ணி அவமானத்தை தேடி கொடுப்பாங்க, தகுதி தராதரம் பார்க்காம நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காம காதலிக்க முயற்சி பண்ணுவாங்க, கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க, படிப்பு கொஞ்சம் கவனம் சிதறும், பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும், கௌரவம் பாதிக்கக்கூடிய அல்லது பூர்வீக சொத்தை இழக்கக்கூடிய அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு சில அவமானங்களை தேடக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோட இருங்க. அது மட்டும் இல்லை, பாக்கியஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழறதுனால சில பாக்கியங்கள்லாம் போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்கும். சில பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வந்தாலே அதை விட்டுறாதீங்க, பிரச்சனை வராமல் கிடைக்கிறத விட்டுருங்க, பிரச்சனை வந்தால் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் பெரிய புதையல் மாதிரி, அதனால கிடைக்கக்கூடிய செல்வமோ பணமோ புகழோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய புதையல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. அதே போல் சனி பகவான் உச்சம் பெற்று விரைய வீட்டை பார்க்குறாரு, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல், இது வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல், இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல், இது வரைக்கும் பல சந்தோஷங்களை அனுபவிக்காமல் சிரிப்பை தொலைச்சிட்டு இருந்த என் அன்பு மகர ராசி உறவுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகிறார் சனி பகவான். எப்படி கொடுப்பாருன்னா, நிறைய செலவு பண்ண போறீங்க, அவ்வளோதான். அப்போ எதுக்காக செலவு பண்ண போறீங்க? சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக, இன்பத்துக்காக செலவு பண்ண போறீங்க. அதனால என் அன்பு மகர ராசி உறவுகளே, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். ஆன்மீகத்தோட உங்களுடைய பயணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்னதான் நம்ம உழைச்சாலும், என்னதான் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும் இறைவனுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம், அந்த கோவிலுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சாகணும். அடிக்கடி கோவிலுக்கு போங்க, அடிக்கடி குலதெய்வத்தை பாருங்க, பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நிறைய வேண்டிக்கிங்க, இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க, செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் தூர போயிடும். சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க, அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்கா நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையாக உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையாக இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தையே நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமாக வருத்தப்பட்டு, இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கோங்க. காலையில் கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க, அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது, பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ இந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா எறும்புக்கா, மனிதர்களுக்கா விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள், பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும்
இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைன்னா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம். ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம் சாம்பிராணி அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில், தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள், அல்லது 27 நாள், அல்லது 18 நாள், அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாள் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர் எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்னை நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட, மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.